வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது லைவில் பார்த்தீங்கன்னா காலையில் எப்பயுமே மார்னிங் ஆக்டிவிட்டின்னு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. அதில் வந்துட்டு நேற்று முந்தானத்தில் பயங்கர தீப்பொறி திருமுகம் மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவங்கள்லாம் காத்துட்ருக்கு. என்னென்னா பப்பெட் டாஸ்க். பப்பெட்னாவே ஒரு டைம் எனக்கு தெரிஞ்சு சீசன் 4 தான் இந்த வார்த்தை வந்து பயங்கர ப்ராப்ளமாக போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து இவங்களோட பப்பெட்டாக இருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்போ வந்து அதை வந்து சாதாரணமாக ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டியில் வச்சுட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தர்ஷிகா தான் வராங்க. என்ன டாஸ்க்னால் பப்பெட் மாஸ்டர் பப்பெட் மெம்பர். இவர் வந்துட்டு இவங்கள ஆள்றாரு, இவங்க சொல்கிறது தான் இவங்களாம் கேட்குறாங்க, இவர் தான் கீ கொடுக்குறாரு, அந்த பொம்மை அங்கே ஆடிட்டுருக்கு, அந்த மாதிரி யார் அப்படின்னும் போது தர்ஷிகா வராங்க. வந்து யாரை சொல்கிறாங்க? தீபக்கை தாக்குறாங்க. ஏன் தீபக்கை தாக்குறாங்கன்னா ஆல்ரெடி தீபக் மேலே செம்ம வன்மத்தில் இருக்காங்க. அதனால தான் சிவகுமார்கிட்டே போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொல்லியிருப்பாங்க, உங்கள் சோத்தில் உப்பு இருக்கா அப்படின்னு. இல்லைனா எங்கள் வீட்டு உப்பையும் சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சிவகுமார் வந்து தீபக்கை வந்து சண்டை போடணும், அவர் கலாய்க்கணும்னு அவங்களுக்கு ஆசை. பட் சிவகுமார் வந்துட்டு போகிற போக்க பார்த்தா என்னத்தை சொல்கிறது, பிக் பாஸோட வாட்ச்மேனாக மாறி வர போல இருக்குது. அந்த மாதிரி போயிட்டுருக்கு அவருடைய விஷயங்கள். திடீர்னு பார்த்தா நைட்டில் வந்துட்டு உட்காந்து அச்சமில்லுன்னு ஒரு பாட்டை பாடிட்டுருக்காரு. எனக்கு இவரெல்லாம் பண்ணதை பார்க்கும்போது சரவண விக்ரமாக இருக்குது. ஆனால் சரவண விக்ரம் இப்படி இல்லையே, ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சம்பவம் அங்கங்கே பண்ணிகிட்டு இருப்பார். இவர் ரொம்ப டம்மியாக இருக்கார். இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பப்பெட் மாஸ்டராக நான் தீபக்கை பார்க்குறேன், பப்பெட் மெம்பர்ஸாக நான் பார்க்குறது ராணவ் அண்டு சிவகுமார்ன்றாங்க. ஷாக்காக இருக்குது. எதுக்கு அவர் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையா அப்படின்னா, நான் என் கண்ணால் பார்க்குறேன், அவர் வந்து இவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாரு, இவங்க 2 பேரும் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அவர் என்ன சொன்னாலும் இவங்க வந்து கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி அவர் வந்துட்டு பாஸையாக வந்துட்டு இதை பண்ணு அப்படின்னாலும் பண்ணுறாங்க. ரொம்ப அப்படி கெஞ்சி போய் இதை பண்ணுப்பா அப்படி சொன்னாலும் பண்ணுறாங்க. அவர் எது சொன்னாலும் ஈஸியாக அப்படி கன்வின்ஸ் ஆகிறாங்க. சரிங்கன்னு மண்டையாட்டுறாங்க. அது எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. கண்ணால் நான் பார்த்துட்டே இருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன்னு சொன்னோன்னே அவர் தீபக் புரிஞ்சு போச்சு, தேங்க்யூ அப்படின்னாரு. இவங்க மூஞ்சி சரியில்லை. ஏன் இந்த அளவுக்கு ஒரு வன்மத்தோடு தீபக் மேலே சுற்றிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்த வன்மம் ஒரு பக்கம், இந்த பக்கம் கிரிஞ்சாக வந்துட்டு ஒரு காதல் ஒரு பக்கம். இந்த காதலால் தான் நேற்று வந்துட்டு தர்ஷிக்காவே வெளியே போனாங்க. என்னத்தை சொல்கிறது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. இந்த மாதிரி நிறைய விதமான சூடான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.